கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் தனியார் பள்ளிகளில் மாணவர்களுக்கான 25% இடஒதுக்கீட்டுக்கான மாணவர் சேர்க்கையை உடனடியாக துவங்க கோரிய வழக்கில் தமிழக அரசு பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுரேஷ். சுரேஷ், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம் சுரேஷ். வணக்கம். கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின்படி தனியார் பள்ளிகளில் ஏழை மாணவர்களுக்கு 25% இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும். இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடஒதுக்கீட்டுக்கான மாணவர் சேர்க்கை இதுவரை துவங்கவில்லை என்று கூறி கோவையை சேர்ந்த என்னோட பிசினஸுக்கு ஜிஎஸ்டி நோட்டீஸ் வந்திருக்கு பாரு. உடனே ஜிஎஸ்டி எக்ஸ்பர்ட் பேசு. உடனே எப்படி கிடைக்கும்? பாஸ் வாலா பி தி பாஸ். மறுமலர்ச்சி இயக்கம் என்ற அமைப்பின் நிர்வாகியை சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் 25% இடஒதுக்கீட்டின் கீழ் ஆண்டுதோறும் ஏப்ரல் மாதம் தமிழக அரசினுடைய பள்ளிக்கல்வித்துறை இணையதளத்தின் வாயிலாக சேர்க்கை நடைமுறைகள் துவங்கப்பட்டுவிடும். மே 20 இந்த மாணவர் சேர்க்கை முடிவடைந்து விடும். இந்த நிலையில இந்த ஆண்டுக்கான சேர்க்கை தொடங்கப்படாததுனால இந்த திட்டம் முடங்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிட்டிருக்கிறார். தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் கடந்த 15 ஆண்டுகளாக ஆண்டுதோறும் 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட குழந்தைகள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி வந்த நிலையில இந்த ஆண்டு உடனடியாக மாணவர் சேர்க்கையை தொடங்க அரசுக்கு உத்தரவிட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை மனுவில் முன்வைத்திருந்தார். இந்த வழக்கு நீதிபதிகள் GR சுவாமிநாதன் மற்றும் B லட்சுமி நாராயணன் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது தமிழக அரசு தரப்பில் ஆஜரான கூடுதல் தலைமை வழக்கறிஞர் J ரவீந்திரன் மாணவர்களுடைய நலனை பாதுகாப்பதில் தமிழக அரசு மிகுந்த அக்கறை கொண்டுள்ளது என்றும் மனுதாரர் இதை சொல்லித்தர வேண்டிய அவசியம் இல்லை என்றும் தெரிவித்தார். மேலும் மனுவுக்கு பதிலளிக்க அவகாசம் வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் அவர் முன்வைத்தார். அதை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் இந்த வழக்கின் விசாரணையை அடுத்த வாரத்திற்கு தள்ளி வைத்திருக்கிறார்கள். அதற்குள் பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி சுரேஷ்.